வணக்கம், நம்ம நமஸ்கார், வெல்கம் டு என்டி டாக்ஸ். இன்னைக்கு நம்ம என்டி டாக்ஸில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம இந்த ஆன்ம முன்னேற்றம் அடைவதற்கு குரு அப்படிங்கிறவர் ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூற்று இருக்குது இல்லைங்களா? ஸோ அந்த கூற்று உண்மைதானா அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இதில் 2 வகையான கூற்று இருக்குது. குரு அப்படிங்கிறவர் உன்னுடைய மனமே குரு அப்படிங்கிற ஒரு கூற்று இருக்குது. இல்லை தூள குரு, நம்மளை போலவே நம்ம முன்னாடி ஒருத்தர் உட்கார்ந்து உபதேசம் பண்ணணும், ஸோ அந்த மாதிரி ஒரு குரு அப்படிங்கிறவும் தேவை அப்படிங்கிற ஒரு கூற்று இருக்குது. முதல்ல இதுக்கு ஒரு விடை கண்டுபிடிச்சிக்குவோம். இந்த மனமே குரு அப்படின்னு சொல்லக்கூடியதற்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம ஏதோ ஒன்றையும் யோசிக்கிறோம். இந்த யோசிக்கும் பொழுது அந்த யோசனை ஏன் வருது, எதுக்கு வருதுங்கிற அந்த ஒரு யோசனை நமக்கு வர ஆரம்பிச்சுன்னு வச்சுங்களேன். ஏதோ ஒன்று மேலே பார்த்து ஒரு விருப்பம் இருக்குது. அந்த விருப்பம் வந்த உடனேயே ஆயின்னு போய் வாங்குறது, விச் இஸ் வெரி நார்மல், ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் பண்ணுறது. ஒரு ஆயின் அந்த அது ஒரு ஆசை வரும்பொழுது, இப்போ எதுக்கு எனக்கு இந்த ஆசை வந்தது, இந்த ஆசை எங்கிருந்து உதிச்சுது, இதற்குண்டான காரணம் என்ன, இங்கே தான் ஃபஸ்ட்டு அவங்க இந்த ஆன்மீக பாதை அப்படிங்கிறதுக்குள்ளே அடி எடுத்து வைக்கிறாங்க அந்த இடத்துல. அப்போ இந்த மாதிரி எண்ணங்கள் ஒன்னொன்றுக்கும் தொட்டதொன்னுக்கும் ஒன்னொன்றுக்கும் அந்த கேள்வி அந்த கேள்விக்கு தனக்கே விடை அப்படிங்கிறதும் தெரியும். இதுதான் அதில் இருக்கக்கூடிய பியூட்டியே. அப்போ தனக்கே கேள்வி கேட்டு தனக்கே விடை கண்டுபிடிக்கக்கூடிய திறன் தனக்கு இருக்குங்கிறது உணரக்கூடிய அந்த ஒரு இடத்துல அவர்கள் பொறுமையாக மெதுவாக அந்த ஆன்ம ஞானம் அப்படிங்கிறத நோக்கி அவர்கள் அப்படி நடந்துக்கிட்டே இருக்காங்க. இதுதான் மனமே குருன்னு சொல்லக்கூடியது. இதனுடைய ஒரு எல்லை எங்கே போய் நிற்கும் தெரியுங்களா? எல்லாத்தையும் சமமாக பார்க்கக்கூடிய அந்த ஒரு திறத்தில் போய் நிற்கும். இதுதான் மனமே குரு அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த உடல் எல்லா வகையான மாற்றங்களுக்கும் உட்படும். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த உடல் எல்லா வகையான மாற்றங்களுக்கும் உட்படும். நோய்வாய்ப்படுமா படும், ஏதாவது வலி உணர்வு இருக்குமா இருக்கும், காம உணர்வு இருக்குமா இருக்கும். இது எல்லாத்தையுமே நமக்கு இது எங்கேருந்து தோன்றுச்சு, இந்த எண்ணங்கள் ஏன் வருது அப்படிங்கிறத அலசி ஆராயக்கூடிய காரணத்தினால அதுதானே ஆத்ம விசாரணை, செல்ஃப் என்கொயரின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதனுடைய ஒரு எல்லையில் போய் நம்ம நிற்கும் பொழுது இந்த எண்ணங்கள் அதற்கு மேலிடாது. அவர்களுக்கு வழியாக தெரியாது, அவர்களுக்கு எந்த விதமான சுகமாக தெரியாது. எல்லா நேரத்துலையும் சமமான ஒரே மனோநிலையோடு இருப்பாங்க. அவர்களுக்கு எண்ணம் எழுவதே இல்லை. இது ஆத்ம விசாரணையினுடைய ஒரு அதிகபட்ச அந்த எக்ஸ்டென்ட், சரிங்களா? ஆனால் எல்லாருக்குமே இது ஒரே பிறப்பில் வாய்ச்சிருமா, எல்லாருமே ரமண மகரிஷி போல் இருந்துட முடியுமா அப்படின்னு கேட்டால் சாத்தியம் கொஞ்சம் கூட குறவு தான். இப்போ நம்ம இந்த நேரத்தில் பார்க்கும்போது இப்போ மனமே குருங்கிறது உங்களுக்கு ஒரு தெளிவு கிடச்சிருக்கு. எப்படி இது நடக்குது அப்படின்னப்போ தொட்டதுன்னு எல்லாத்துக்கும் நானே கேள்வி கேட்டு நானே பதில் கண்டுபிடிக்கும் பொழுது இதனுடைய ஒரு எல்லை போகும்பொழுது இந்த சமமான மனோநிலை, துரிய நிலை அப்படிங்கிற நமக்கு வாய்க்கும். சரி, இது எனக்கு இன்னும் புலப்படலை. எனக்கு ஆர்வம் இருக்குது, எனக்கு இன்னும் புலப்படலை. நானும் நிறைய நூல் படித்து பார்த்தேன். நூலில் சொல்லக்கூடிய செய்தி எனக்கு புரியுது. ஆனால் இன்னும் கொஞ்சம் கூட யாராவது ஒரு தெளிந்த ஒரு நல்ல ஒருத்தர் சொன்னார்னா எனக்கு ஒரு நல்ல ஒரு பக்குவம் அப்படிங்கிறது ஒன்று கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் இருக்கக்கூடிய ஆளும் இருப்பாங்க பாருங்க. அவர்களுக்கு நிஜமாலுமே கண் முன்னாடி ஒரு தூளகுரு அப்படிங்கிறவர் தேவைப்படுவார். இது ஒரு கேட்டகரி. எதுக்கு? இந்த ஆத்ம விசாரணையவே நம்மளுக்கு சொல்லித்தரதுக்கு. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு எனக்கே விடை தெரியுதுங்க, இருந்தாலும் எனக்கு அதில் ஒரு டவுட் இருக்குதுங்க, அது யார்ட்டையாவது கேட்டு தெளிஞ்சிட்டா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி விருப்பப்படக்கூடியவர்களுக்கு கண் முன்னாடி ஒரு குரு அப்படிங்கிறவர் தேவைப்படுவார். அப்படி இல்லைன்னா வித்தைகள் கற்றுக்கணும். இந்த காயத்தை நீண்ட நாள் நம்ம பாதுகாத்து வச்சுருக்கணும். எதுக்கு? எனக்கு தெரியும், எனக்கு ஒரு 20-30 வருஷம் இருக்குது, அதுக்குள்ளே என்னால் அந்த ஆத்ம விசாரணை பண்ணி இன்னும் ஒரு லெவல் அடைய முடியாதுங்கிறது எனக்கு கொஞ்சம் தெரியுது. அப்போ என்னுடைய ஆயுட்காலம் இன்னும் கொஞ்சம் கூட நீண்டு இருந்தது அப்படின்னு சொன்னால் நான் இதே பிறப்பில் நான் பிறவா நிலை அப்படிங்கிறத அடைஞ்சிருவேன் அப்படின்ட்டு. இல்லை வேறு ஒரு சில வித்தைகள் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமெல்லாம் இருக்குது. இந்த அண்ட சராசரம் முழுக்க இருக்கக்கூடியது எல்லாமே சித்தர்கள் போல். இப்போ அந்த நிலையில் இருக்கும் பொழுது அதையும் பாடமாக சொல்லித்தரதுக்கு ஒரு குரு அப்படிங்கிற ஒருத்தர் தேவைப்படும். இப்போ இது எல்லாமே மனதை அடக்கக்கூடியதற்கு உண்டான பயிற்சியாக இருந்தது. மூச்சை அடக்கி நம்ம ஞானம் அடையலாம். இந்த மூச்சு அடக்கி ஞானம் அடைவதற்கும் ஒரு குரு அப்படிங்கிறவர் எவ்வளவு காலம் மூச்சை உள்ளே இழுக்கணும், அடக்கணும், வெளியே விடணுங்கிறதெல்லாம் சொல்லித்தர அந்த நுணுக்கம் தெரியணும் இல்லையா? எந்த நேரத்தில் எந்த நாசி பக்கம் வாயு ஓடணுங்கிறதெல்லாம் சொல்லித்தரணும் இல்லையா? இதற்கு ஒரு தூள குரு தேவை. இப்போது இந்த ஒரு கேட்டகரியிலையுமே நம்மளால் ஆன்ம முன்னேற்றம் அப்படிங்கிறத அடைய முடியும். இப்போ இந்த ஒரு கேட்டகரியிலையுமே நமக்கு ஒரு குரு அப்படிங்கிறவர் தேவைப்படுறார். ஒரே ஒரு இடம் ஃபஸ்ட்டு கேட்டகரி பார்த்த பாருங்க, எனக்கு எல்லாமே எனக்கு புரிஞ்சிருச்சு, நல்ல தெளிவான மனோநிலையில் இருக்கேன், ஒரு சில முன்வினை கர்மங்கள்னால எனக்கு எண்ணங்கள் மேலிடுது, அந்த எண்ணங்களை என்னால் ஆத்ம விசாரணை பண்ணி அப்படியே அமைதியாக்க முடியும். இப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இதெல்லாம் எப்படி நடந்தது? முன்னாடி ஏதோ பல பிறப்புகளில் நம்ம சேர்த்து வச்சுருந்ததனுடைய கர்ம பலனாக இந்த பிறப்பில் நமக்கு இந்த ஒரு அறிவு அப்படிங்கிறது இருக்குது.
இருக்கிறதுனால அவங்க சாட்டிஸ்ஃபைடாக இருப்பாங்க, அவங்க பாட்டுக்கு பேசாமல் இருப்பாங்க. அடுத்து இந்த பிறவியிலையோ இல்லை அடுத்து ஒரு 2 பிறவிலையோ அவங்க வந்து முக்தி நிலைக்கு போயிடுவாங்க. அந்த நிலை இல்லாமல் முன்வினை கர்மம் இன்னும் போதுமான அளவுக்கு, முன்வினை தவம் அப்படிங்கிறது வந்து அவர்கள்ட்ட இன்னும் போதுமான அளவுக்கு இல்லாதவர்களுக்கு கண் முன்னாடி ஒரு குரு அப்படிங்கிறது தேவை. இப்போ இந்த கேட்டகரி நீங்கள் எதில் இருக்கீங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களே உங்களுக்கே வந்து குருவாக இருந்துக்க முடியுமா அப்படிங்கிறது ஒன்று பார்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு குரு நமக்கு வந்து தேவை அப்படிங்கிறது ஒரு முடிவுக்கும் நீங்கள் வந்துக்கலாம். இப்போ இந்த 2 புரிஞ்சிருப்பீங்க. மனமே குருங்கிறது யாருக்கு, தூல குருங்கிறது யாருக்கு தேவை அப்படிங்கிறத புரிஞ்சிருப்பீங்க. சரி, இன்னொரு கூற்றும் இருக்குது. குருவை தேடி நாம போகணும் அப்படின்னும் குரு நம்மளை தேடி வருவாருங்கிற ஒரு கூற்றம் இருக்குது. இது 2ல் எது சரி? முன்னாடி மனமே குருங்கிறதும் இல்லை தூல குருங்கிறது 2க்கு உண்டான விளக்கம் பார்த்துட்டோம். இப்போது சரிங்க, மனமே குரு எனக்கு பிரச்சனை இல்லை, நான் எல்லா இடத்துலையும் நான் இருந்துட்டு இருக்கேங்கிறது எனக்கு தெரியுது, அந்த கேட்டகரி விட்டுருவோம், அது ஒரு செப்பரேட் கேட்டகரி. இந்த தூல குரு வேணும் அப்படிங்கிற ஒரு மனோநிலை இருக்கு பாருங்க, அவன் கண்ணு முன்னாடி ஒருத்தர் வேணும்னு. இப்போ நான் அவரை தேடி போகணுமா இல்லை அவர் என்ன தேடி வருவாரா? இந்த கேள்விக்கு விடை தெரியணும் இல்லையா? இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பக்குவ நிலை அப்படிங்கிறத நமக்கு முன்னமே வாய்க்கணும். நீங்கள் குருவை தேடி போகிறதுக்கு முன்னாடியோ இல்லை குரு உங்களை தேடி வர்றதுக்கு முன்னாடியோ நீங்கள் ஆல்ரெடி ஒரு பக்குவமான ஒரு மனோநிலையில் இருக்கணும். அந்த குரு தேடி நம்ம போகிறதோ இல்லை குரு நம்மளை தேடி வர்றதோ ஃபைனல் எக்ஸாம் மாதிரி, நம்மளுடைய பப்ளிக் எக்ஸாம் மாதிரின்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? ஆனுவல் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி. இப்போ இந்த ஆனுவல் எக்ஸாமோ இல்லை பப்ளிக் எக்ஸாமோ எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம், அந்த வருஷம் முழுக்க சொல்லித்த அந்த பாடத்தை எல்லாத்தையும் படிக்கிறோம் பார்த்தீங்களா? அதுக்குன்னு ஒரு புத்தகம் இருக்குது, அதுக்குன்னு ஒரு சிலபஸ் இருக்குது, அதை எல்லாத்தையும் அந்த வருஷம் முழுக்க படிக்கிறோம். இந்த நடுவில் நம்மளுக்கு வந்து படித்தது சரிதானா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணிக்கிட்டே பார்த்துட்டே வரோம். நடுவில் மிட்டமு ஃபெயிலி கோட் எல்லாம் வைக்கிறாங்க பாருங்க. அப்போ அதெல்லாம் அப்படி பாஸ் ஆகிட்டே வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அதெல்லாம் முடிச்சுட்டு வரும்பொழுது தான் நமக்கு ஆனுவல் எக்ஸாமுக்கு அப்ரூவல் கிடைக்குது. இல்லைன்னா அதே வருஷத்தை மறுக்கா திரும்பி படிக்க வேண்டியது தான். புரியுதில்லைன்னு என்ன சொல்ல வரேன்னு? இதே தான் நீங்கள் ஒரு குருவை தேடி போகிறதுக்கு முன்னாடியும் இல்லை குரு உங்களை தேடி வர்றதுக்கு முன்னாடியும் நடக்கக்கூடியது. இப்போ நீங்கள் ஒரு குருவை தேடி போகிறீங்கன்னாலுமே ஒரு நல்ல ஒரு தெளிந்த குரு உங்கள் கண்ணு முன்னாடி வந்தாலும் உங்களுக்கு தெரியாது. காரணம் என்ன தெரியுமா? உங்களுடைய மனதில் இன்னும் ஒரு வேற்றுமை உணர்வு அப்படிங்கிறது இருக்குங்கிறது தான். மனதில் ஒரு அமைதியான ஒரு மனோநிலை இல்லை, சாந்தமான ஒரு மனோநிலை இல்லை. எதையும் பார்த்ததை பார்த்தாற் போலவே உணரக்கூடிய அந்த ஒரு பக்குவம் இல்லை. கேட்டதை கேட்டதாற் போலவே உணரக்கூடிய ஒரு பக்குவம் இல்லை. சொல்லியதை சொல்லிய போலவே உணரக்கூடிய ஒரு பக்குவம் அப்படிங்கிறது இன்னும் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும், இது ரொம்ப முக்கியம். ஏன்னா யாரோ ஒருத்தர் என்ன வேணாலும் பேசலாம், நம்ம கேட்கலாம். அவங்க சொன்னதை சொன்னபடியே தான் நம்ம புரிஞ்சிருக்குமாங்கிறது முக்கியம் இல்லையா? ஒன்று படிக்கிறோம், படித்தவர் ஒன்று சொல்லியிருப்பார்ல எழுதினவர், அதை அதன்படியே தான் புரிஞ்சிருக்குமாங்கிறது நம்மளுக்கு வந்து இருக்கணும் இல்லையா? இந்த பக்குவம் நமக்கு வாய்க்கும் பொழுது தான் நீங்கள் ஒரு குருவை தேடி போகும்பொழுதும் அவர் குரு தான் அப்படிங்கிறதுக்கு நோட்டீஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ஒரு திறனே உங்ககிட்ட வளரும். அப்போது அந்த திறனை வளர்த்து கொள்வதற்கு முன்னதாக என்ன பண்ணியிருக்கணும், நீங்கள் முன்னாடி அவங்க கொடுத்த சிலபஸ் எல்லாம் அந்த புத்தகம் எல்லாம் படிச்சிருக்கணும். ஆனுவல் எக்ஸாமுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும். அப்போ இங்கேயும் என்ன வருது, முன்னாடியே ஆத்ம விசாரணை அப்படிங்கிறது முன்னாடியே வந்துடுது. அப்போ எல்லாம் தேடி அப்படியே நல்லா அமைதியான ஒரு மனோநிலைக்கு வந்துடுறோம். ஆத்ம விசாரணை பண்ணி பல நூல்கள் படிக்கிறோம், பல பெரிய பெரிய ஞானியர்களுடைய உபதேசங்களை காதில் கேட்குறோம். பிறர் கூட நம்ம வந்து ஒரு பேச்சு வழக்கின் மூலமாக கருத்து பரிமாற்றம் அப்படிங்கிறது ஒன்று ஏற்படுத்திக்கிறோம். பிறருக்கு நாம் சொல்லிக் கொடுக்கும் பொழுது நம்மளுடைய அறிவும் வளரும். ஏன்னா நமக்கு ஒரு சில டவுட், நம்ம பேசும்போதே நமக்கு ஒரு சில டவுட் வரும், அவங்க கேள்வி கேட்பது மூலமாக டவுட் வரும். அப்போ ஒரு சில நேரங்கள் நம்ம அறியாமல் நமக்கு பதில் வரும், ஒரு சில நேரங்கள் தெரியலேன்னு சொன்னாலும் நம்ம அதை வந்து படித்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதன் மூலமாக நமக்கு அறிவு வளரும். இட் இஸ் அ வெரி லாங் ப்ராசஸ் தான். அப்போது இந்த பாடத்தை சரியாக படிச்சிட்டோம்னா இதே பிறவியில் ஆனுவல் எக்ஸாம் எழுத போயிடலாம், பப்ளிக் எக்ஸாமுக்கு போயிடலாம். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த மனப்பக்குவம் அப்படிங்கிறது முன்னாடி ஏற்படலை, பாடத்தை ஒழுக்கமாக படிக்கலைன்னா இதே வருஷத்தை மறுக்கா திருப்பி படிக்கணும். அப்போ இறந்தும் மறுபிறப்பெடுத்து மறுபடியும் அந்த பக்குவமான மனோநிலை அடைவதற்காக அதே வாழ்வை திருப்பி வாழ்கிற மாதிரி ஆகிப்போயிடும். இவ்வளோதான். அப்போது சரியான மனப்பக்குவம் இருக்கும் பொழுது கண் முன்னே குரு வரும்பொழுது அவர் குருன்னு நமக்கு தெரியும். இது நீங்களாக தேடி போய் கண்டுபிடிச்சாலும் சரி, இல்லை அவர் எதாச்சும் அப்படி ரோட்டில் போகும்போது நீங்கள் அப்படி பார்த்தாலும் சரி. இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது காய்கறி வாங்குற போயிருப்பீங்க, அவர் யாரோ ஒருத்தர் ஒரு ஞானி பெரிய போயிருப்பார், டக்குன்னு பார்த்தவங்களுக்கு டக்குன்னு ஆஹா ஞானி அப்படின்றோம். அந்த ஒரு புரிதல் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துடும். இதெல்லாம் எப்படி நடக்குது? இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க, அவர் நம்மளை தேடி வந்துட்டார் அப்படிம்பீங்க. அது எதாச்சும் நடந்த இன்சிடெண்ட்டாக கூட இருக்கலாம். இதெல்லாம் எப்போ நடக்கும்னா ஆல்ரெடி உங்களுடைய மனம் ஒரு பக்குவமான ஒரு மனோநிலையில் இருக்கும் பொழுது இது நடக்கும். அப்படி இல்லைன்னா இது ரொம்ப கஷ்டம்.
ஸோ எது ஒன்றும் கூட முன்னாடி இருக்கக்கூடிய பாடத்தை படிக்கணும். யார் ஏதாவது ஒன்று சொன்னாலும் அதில் இருக்கக்கூடிய குறைகள், தெளிவில்லாத ஒருத்தர் ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா அதில் 1-2 குறை இருக்கத்தான் செய்யும். ஏன்னா அவங்களுக்கு இன்னும் தெளிவில்லை. ஆனால் அதில் நிறைகளும் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நமக்கு தேவை அதில் இருக்கக்கூடிய நிறைகள் தான். ஒரு பெரிய மோசமான ஒரு சாமியாருங்க, அவர் ஒன்று லாயக்கத்தாளுங்க, கண்டதை பேசிக்கிட்டு இருக்காங்க, இல்லை ஏமாத்துக்காரங்க, காசு பிடுங்குறாங்க, எல்லாம் இருந்துட்டு போட்டு அதெல்லாம் நெகட்டிவ். ஆனால் அவங்க பேசும்பொழுது அவங்க சொல்லக்கூடிய அந்த ஒரு சில வார்த்தைகளில் நமக்கே அறியாமல் நமக்கு ஒரு சில விஷயங்கள் பிளிங்க் ஆகும். அதை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டால் போதும். அப்போ யார் ஒருவரையும் கீழ்நிலையில் பார்க்காத ஒரு குணம் அப்படிங்கிறத முதல்ல நம்ம வளர்த்திக்கணும். ஏதோ நீ எங்கிட்ட வர வேண்டான்னு வெறுத்து ஒதுக்குவதற்குண்டான அந்த ஒரு மனோநிலை அப்படிங்கிறத நம்ம ஏற்படுத்திக்கணும். இங்கே மக்கள், சாதி, மதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கடவுளினுடைய வேறுபாடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணங்கள் எல்லாம் நீக்கி எதில் இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய நீங்கள் சொல்லுங்கள், நான் கேட்டுக்கிறேன். எனக்கு அதில் என்ன டேட்டா வேணுமோ நான் உள்ளே எடுத்துக்கிறேன். அப்போ எனக்கு ஏற்கனவே ஒரு டேட்டா உள்ள இருக்குது. இப்போ புதுசாக உள்ள டேட்டா வரும்போது அனாலிசிஸ் பண்ணி பார்க்குறேன். பண்ணணும் இல்லையா? பண்ணி பார்க்குறப்ப எனக்கு ஒரு புரிதல் வருது. ஓ, இது இப்படி தான் சொல்லியிருக்காங்க, இப்படி தான் சொல்லியிருக்காங்களா? அப்போ அந்த அனாலிசிஸ் பண்ணும்பொழுது அறிவு மேம்பட 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 என்னாகும்? ஞானத்தை நோக்கி போக 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 எல்லாம் சமநிலையில் இருக்குது அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு புரிதல் அப்படிங்கிறது நமக்கு ஏற்பட ஆரம்பிச்சிடும். இவ்வளோதாங்க, வேற ஒன்றும் இல்லை. அப்போ அந்த சமநிலையில் இருக்கும்போது அப்போ பார்க்கறது எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். இந்த நிலை யார் ஒருவர் எய்துகிறாரோ, ஒன்றா இவர் குருவை தேடி போகணுன்னாலும் சரி, இல்லை குரு அவரை தேடி வந்தாலும் சரி, 2 நேரத்துலையும் அவர் குருங்கிறத உணர்ந்துக்கிறதுக்கு இவர்கள்னால மட்டும்தான் முடியும். மித்த இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்க, அப்படியே ஏதோ சரி இந்த அளவு ஊரை ஏமாத்துற மாதிரி ஒரு சாமியாக தான் போகலான்னு போயிட்டே இருப்பாங்க. இல்லை ஏதோ ரோட்டில் ஓரத்தில் நிற்கிறான் பைத்திய ஏறப்பிச்சுக்காரன் அப்படின்னு போயிடுவாங்க. ஆனால் இவங்களுக்கு மனசில் என்ன இருக்கும், நான் நல்ல ஒரு நிலையில் இருந்துட்டேன், குருவனை இவ்வளோ தூரம் தேடி போனால் கிடைக்கல, குரு என்னையும் தேடி வரமாட்டேங்கிறாரு, என்னென்னமோ சொல்கிறாங்க, ஒன்று நடக்கிற பாட்டை காணும், தான் இன்னும் தகுதி பெறலைங்கிறதுக்கு உண்டான அந்த எண்ணம் அவர்களுக்கு வரவே வராது. இந்த மாதிரி ஒரு நிலையில் இருந்தீங்கன்னா நீங்களும் அந்த மாதிரி ஒரு நிலையை அடைந்து விடாதீர்கள் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். அப்போ நம்மளுடைய ஒரே வேலை இங்கே என்னவாக இருக்கும், நம்மை உயர்த்தி கொள்வதற்கு மட்டுமே நம்மளுடைய வேலையாக இருக்கும். குரு தானாகவே வருவார், இல்லை குருவை கண்டு உணர்வதற்குண்டான பக்குவம் உங்களுக்கு ஏற்படும். இது 2மே ஏற்படும், புரிஞ்சுக்கணும். இப்போ எல்லோரும் நிறைய பேர் வள்ளலார் வர்றாருன்னு சுற்றிட்டு இருக்கு. வள்ளலார் வந்தாலுமே அவர் வள்ளலார் தான் அப்படிங்கிறது எப்படி தெரியும் எல்லாருக்குமே? அதை உணரக்கூடிய தன்மை உள்ளவர்களுக்கு மட்டும்தான் அவர் ஞானின்னு தெரியும். மித்தவங்க 10 1 11 இப்போ ஒரு புதுசாக ஒரு ஆள் தான் வள்ளலாருன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காருன்னு சொல்லுவாங்க. வேற என்ன சொல்லுவாங்க? இப்போ நிறைய பேர் நான் தான் கல்கின்னு சொல்லிட்டு சுற்றுறது இல்லையா, நான் தான் சித்தர்களினுடைய மறு அவதாரம்னு சொல்லி சுற்றுறது இல்லையா, அந்த மாதிரி தான். அப்போ இன்னும் அந்த தெளிந்த ஒரு உணர்வு நமக்கு இன்னும் ஏற்படலை. பட்டுச்சுன்னா தானாக குரு நம் கண்ணிற்கு தெரிவார். இவ்வளோதாங்க, இவ்வளோதான் சூட்சமுங்க. இது 2ஐயும் பிடிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வெளிநோக்க எதையும் தேடி ஓட மாட்டீங்க. உங்கள் முன்னேற்றத்தை நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க, நீங்கள் வளர்ந்துட்டே வந்துட்டே இருப்பீங்க. ஏற்படக்கூடிய மாறுதல்கள் தானாக ஏற்படும். அதை அதன்படி விட்டுருங்க. நீங்கள் உங்கள் முன்னேற்றத்தை மட்டும் பாருங்கள், ஏற்படக்கூடியது தானாக நடக்கும். அதுதான் அதில் இருக்கக்கூடிய பியூட்டியை. சரிங்களா? ஸோ இவ்வளோதான். இதை புரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் இனி நீங்கள் குரு தேடி போய் காசு பணமும் செலவு பண்ண வேண்டாம். குருவை தேடி போகிறேன்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆயுட்காலத்தையும் செலவு பண்ண வேண்டாம். நீங்கள் எங்கே இங்கே இருக்கிறீங்க இல்லையா, இதை நீங்கள் வளர்த்திங்க. இந்த இதில் உள்ள வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ஆன்மா முன்னேறுவதற்குண்டான வழியை மட்டும் பாருங்கள். மித்ததெல்லாம் தானாகவே நடக்கும். ரைட்? ஸோ இதை இன்றைக்கு உண்டான பதிவு பிடிச்சிருந்திருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். உங்களுக்கு ஏதாவது இன்னும் பேசணும் அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ரைட்? நாளை சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் இடத்துல நன்றி. வெற்றிவேல் வெற்றிவேல் வெற்றிவேல்.